பணம் என்பது மனித சமுதாயத்தில் மிக முக்கியமான கருவியாக விளங்குகிறது. பிறந்த நாளிலிருந்து இறக்கும் நாள் வரை ஒருவரின் வாழ்க்கையில் பணம் பல்வேறு வடிவங்களில் தேவைப்படுகிறது. உணவு, உடை, வீடு, கல்வி, சுகாதாரம், போக்குவரத்து போன்ற அனைத்திற்கும் பணம் இல்லாமல் முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது. இருப்பினும் சில தத்துவங்களும் சில சமுதாயங்களும் பணம் இல்லாமல் வாழ முடியுமா என்ற கேள்வியை எழுப்பி மாற்று வாழ்வியல் வழிகளை ஆராய்ந்துள்ளன. உண்மையில் பணம் இல்லாமல் வாழ்வது சாத்தியமா? அது மனித வாழ்க்கைக்கு என்ன மாற்றங்களை ஏற்படுத்தும்? இதற்கான அனுபவங்கள், வரலாற்று குறிப்புகள் மற்றும் இன்றைய உலகில் தோன்றும் புதிய முயற்சிகள் அனைத்தையும் நாமும் புரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. மனித சமுதாயத்தின் ஆரம்ப காலத்தில் பணம் என்ற கருத்தே இருக்கவில்லை. பரிமாற்ற முறைதான் முக்கியமானது. ஒருவர் தன் சர்ப்ளஸ் பொருட்களை மற்றவரின் தேவைக்கேற்ப மாற்றிக்கொண்டார். உதாரணமாக, அதிகமான தானியங்கள் உள்ளவர் அதனை காய்கறி அல்லது கருவிகள் தேவைப்படும் ஒருவரிடம் கொடுத்து அவரிடமிருந்து அவனுக்கு தேவையானதை பெற்றுக்கொண்டார். இந்த முறை ஆரம்பத்தில் எளிதாக தோன்றினாலும் டபுள் கோயின்சிடென்ஸ் ஆஃப் வாண்ட்ஸ் என்ற பிரச்சினை எழுந்தது. அதாவது, எனக்குள்ள பொருள் மற்றவருக்கு தேவைப்பட வேண்டும், அவருக்குள்ள பொருள் எனக்கு தேவைப்பட வேண்டும் என்ற நிலை. இது எப்போதும் சாத்தியமாகவில்லை. அப்போதுதான் பணம் என்ற பொதுவான பரிமாற்ற கருவி உருவாக்கப்பட்டது. இன்றைய நிலையில் பணம் இல்லாமல் வாழ்வது மிகவும் சவாலானதாக தெரிகிறது. ஆனால் சிலர் இதற்கான மாற்று வழிகளை உருவாக்கி முயற்சித்து வருகின்றனர். உலகின் பல பகுதிகளில் பார்ட்டர் கம்யூனிட்டிஸ் மீண்டும் உருவாக்கப்பட்டுள்ளன. இங்கு பணம் பயன்படுத்தப்படுவதில்லை. ஒருவரிடம் உள்ள திறமை, உழைப்பு அல்லது பொருட்களை மற்றவரிடம் தேவையானவற்றுடன் பரிமாற்றம் செய்கிறார்கள். உதாரணமாக, ஒருவர் ஒரு நாளைக்கு விவசாய வேலை செய்து தருகிறார் என்றால் அதற்குப் பதிலாக அவர் தேவையான காய்கறி அல்லது தானியத்தை பெறுகிறார். மேலும் கிஃப்ட் எக்கானமி என்ற கருத்தும் சில இடங்களில் பரவலாக காணப்படுகிறது. இதில் ஒருவர் தன்னிடம் உள்ளதை எதிர்பார்ப்பின்றி மற்றவர்களுக்கு வழங்குகிறார். பிறகு சமுதாயத்தில் மற்றவர்கள் அவருக்கு தேவையானதை தருவார்கள் என்ற நம்பிக்கையில் வாழ்கிறார்கள். இத்தகைய முறைகள் மனித உறவுகளை வலுப்படுத்துவதோடு பணத்தின் மீது சார்ந்திருப்பதை குறைக்கும். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் கூட டைம் பேங்கிங் என்ற கருத்து உருவாகியுள்ளது. இதில் பணம் தேவையில்லை, ஒருவரின் நேரமே பணமாக கருதப்படுகிறது. ஒருவர் 1 மணி நேரம் தன்னுடைய திறமையை, பயிற்சி கொடுத்தல், வேலை செய்தல், ஆலோசனை வழங்கல் போன்றவை செலவிட்டால் அதற்கான ஒரு டைம் கிரெடிட் கிடைக்கும். அந்த கிரெடிட்டை அவர் வேறு ஒருவரிடமிருந்து 1 மணி நேர சேவையை பெற பயன்படுத்தலாம். இந்த முறையும் பணம் இல்லாமல் வாழ்வதற்கான ஒரு சாத்தியமான மாற்று வழியாக கருதப்படுகிறது. ஆனால் உண்மையில் முழுமையாக பணம் இல்லாமல் வாழ்வது சாத்தியமா என்ற கேள்விக்கு விடை சற்று சிக்கலானது. ஒரு சிறிய சமூகத்தில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக வாழும் சூழலில் இத்தகைய முறைகள் சாத்தியமாகலாம். ஆனால் உலகளவில் பரந்த பரிமாற்றங்களில் கல்வி, மருத்துவம், தொழில்நுட்ப வளர்ச்சி, அரசாங்க சேவைகள் போன்றவற்றில் பணம் இல்லாமல் நடத்துவது கடினம். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும்போது மருத்துவருக்கு பரிமாற்றமாக என்ன தருவது? விமானத்தில் பயணம் செய்யும்போது சேவைக்கு பதிலாக என்ன அளிப்பது? இவை அனைத்தும் பணத்தின் பங்களிப்பை தவிர்க்க முடியாதவைகளாக மாற்றுகின்றன. எனினும் பணத்தை முழுமையாக தவிர்க்க முடியாத நிலையிலும் பணத்தின் மீது அடிமையாகி விடாமல் வாழ்வது சாத்தியம். சிக்கனமாக வாழ்தல், சுயமாக உற்பத்தி செய்தல், நிலையான வாழ்க்கை முறையை பின்பற்றுதல் போன்ற வழிகள் பணம் குறைவாக தேவைப்படும் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. உதாரணமாக, கிராமப்புறங்களில் பல குடும்பங்கள் தாங்களே காய்கறி, தானியங்களை விளைவித்து தங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். இதனால் சந்தையில் பணம் செலவழிக்கும் அவசியம் குறைகிறது. மாற்று வாழ்வியல் அணுகுமுறைகள் மனிதர்களுக்கு ஒரு முக்கியமான சிந்தனையை அளிக்கின்றன. அதாவது, பணம் நம் வாழ்க்கையில் முக்கியமானது என்றாலும் அது மட்டுமே வாழ்க்கை அல்ல. நம் திறமைகள், உழைப்பு, உறவுகள், இயற்கையுடன் கூடிய தொடர்பு ஆகியவை கூட வாழ்க்கையை தாங்கிக் கொள்ள உதவும். சில துறைகளில் பணம் இல்லாமல் வாழ்வது சாத்தியமில்லை என்றாலும் பிற துறைகளில் பணத்தின் பங்கை குறைத்து வாழ்வது சாத்தியம். உலகின் பல சமூக சிந்தனையாளர்கள் சஸ்டெய்னபிள் லிவிங் என்ற கருத்தை முன்னிறுத்துகிறார்கள். அதாவது, இயற்கை வளங்களை அதிகம் பயன்படுத்தாமல் தேவையான அளவுக்கு மட்டுமே உற்பத்தி செய்து
சிக்கனமாக வாழ்வது. இது நம்மை பணம் சார்ந்த பொருளாதாரத்திலிருந்து பகுதியளவு விலக்கி வைக்கும். நகரங்களில் கூட ரூஃப்டாப் கார்டனிங், கம்யூனிட்டி ஃபார்மிங், ஸ்கில் எக்ஸ்சேஞ்ச் போன்ற முறைகள் பரவலாகிக் கொண்டிருக்கின்றன. இவை அனைத்தும் பணத்தின் அவசியத்தை குறைக்கும் முயற்சிகளாகும். பணம் இல்லாமல் வாழ்வது முழுமையாக சாத்தியமா என்ற கேள்விக்கு ஒரே சொல்லில் இல்லை என்றாலும், பணத்தின் பங்கு குறைவாக உள்ள மாற்று வாழ்வியல் முறைகள் சாத்தியமாகின்றன என்று கூறலாம். இது மனிதனை பணத்தின் அடிமையாகாமல் பணத்தை கருவியாக மட்டுமே பார்க்கச் செய்கிறது. பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கும் கருவி. ஆனால் அதை இழந்துவிட்டால் வாழ்க்கையே முடியாது என்பது போல் நினைப்பது தவறு. பணத்தின் அவசியத்தை உணர்ந்தபடியே அதற்கான மாற்று வழிகளையும் தேடிக்கொண்டிருக்க வேண்டும். எனவே பணம் இல்லாமல் வாழ்வது முழுமையாக சாத்தியமில்லை என்றாலும், பணத்தின் மீது மிகுந்த சார்புடன் வாழ வேண்டியதில்லை. பரிமாற்ற முறை, கிஃப்ட் எக்கானமி, டைம் பேங்கிங், செல்ஃப் சஸ்டெய்னபிள் லிவிங் ஆகிய மாற்று வழிகள் நம்மை பணத்தின் மீது குறைவாக சார்ந்து வாழ உதவும். உண்மையான செல்வம் பணத்தில் மட்டுமல்ல, மனித உறவுகளில், இயற்கையில், திறமைகளில், அறிவில், பகிர்வில் உள்ளது என்பதே வாழ்க்கையின் பெரிய உண்மை.